பிளாஸ்டிக் நிலத்தில் படுவதால் நிலம் மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, ஆறுகள் மாசுபடுகிறது, கடல் மாசுபடுகிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பல்லுயிரினங்கள், பறவைகள், கடல் வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் இப்படி அத்தனையும் பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் தான் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை என்கின்ற மகத்தான திட்டத்தை தந்தார். அந்த திட்டம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கு 20% பிளாஸ்டிக் பயன்பாடு குறைந்திருக்கிறார் என்றால் அதற்கு வித்திட்டவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள். கிட்டத்தட்ட 1,77,000 விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், 175 இடங்களில் தானியங்கி மஞ்சப்பை இயந்திரங்கள், கிட்டத்தட்ட பல லட்சம் மஞ்சப்பைகளை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் எதிர்காலத்தில் பிளாஸ்டிக்கிலிருந்து நாம் விடுபடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி மஞ்சப்பை விருதுகளும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவர்களுக்கு முதல் 2, 3ஆம் விருதுகள் அவர்களுக்கு 10 லட்சம், 5 லட்சம், 3 லட்சம் வழங்குகின்ற நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கடற்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா அந்த மீனவர்கள் மீன் வலையை பிடிச்சிட்டு மீன் பிடிச்சதுக்கு அப்புறம் பழுதான மீன் வலைகள் அந்த கடல்ல போட்டு போயிடறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் முறையா காசிமேடு பகுதியில் அந்த மீன் வலைகள் எல்லாம் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மீன் வலைகளில் கலெக்ட் பண்ணி அது மறுசுழற்சிக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக குப்பை கிடங்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு இடங்களில் பெரிய அளவில் குப்பை கிடங்குகள், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த குப்பை கிடங்கெல்லாம் பயோமைனிங் முறையில் பிரித்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு உயிர் நிலங்களாக மீட்டெடுக்கப்பட்ட அந்த இடங்களில் மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகிறது. அதே மாதிரி புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருக்கட்டளை பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய குப்பை கிடங்கு அதனுடைய பயோமைனிங் முறையில் அந்த குப்பை கிடங்குகள் பிரித்தெடுப்பதற்கான முழு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி பெருந்துறை சிப்காட்ல அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள், அந்த விவசாயிகள் அந்த நீர் மாசின் காரணமாக ஒரு திட்டம் வேண்டும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு இங்கே இருக்கின்ற வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் எங்களிடத்தில் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு, மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு, முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 40 கோடி ரூபாயிலே கசிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை ஒரு நாளைக்கு 20 லட்சம் லிட்டர் அந்த தண்ணீர் மறுசுழற்சி செய்யப்பட்டு மீண்டும் அந்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் ராணிப்பேட்டையில் டிசிசிஎல் உட்பட்ட அந்த குரோமியம் கழிவுகள் பல ஆண்டுகளாக தேங்கி கிடந்த அந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகளில் நிலம் மாசு ஏற்பட்டதை உணர்ந்து 15 கோடி ரூபாயில இன்றைக்கு அந்த மாசு வெளியேறாத அளவுக்கும் தடுப்பு சுவர் அமைப்பதற்கும் 15 திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பா தென்னை விவசாயிகள், தேங்காய் நார் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வைத்தாங்க. என்னன்னா எங்களுடைய அந்த தேங்காய் உற்பத்தியாளர் தொழிற்சாலையை ஒயிட் கேட்டகரிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நமது மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக அவருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த தேங்காய் நார் தொழிற்சாலைகள் 10/10/2023 ஒரு வெள்ளை ஒயிட் கேட்டகரிக்கு மாற்றப்பட்டது. அதனால் தென்னை விவசாயிகளும் நலனடைந்தார்கள், தேங்காய் நார் உற்பத்தியாளரும் பலனடைந்தார்கள். அப்படிப்பட்ட திட்டத்தையும் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.